இப்படி தவறு செய்திருப்பையா அண்ணி என்பவர் யாரா? எனக்கு அடிவயிறுல வலிக்குது. கட்டி பேசாதே பட்டு தங்கம் கடியா வயிறும் தங்கம் அண்ணா வாத்தி நம்பாதீங்க அண்ணா. அடியில வலிக்குது. அவங்க வாத்தி நம்பாதீங்க. இருவாத நான் வந்துருச்சேன் அடிவயிறு ஒரு நிமிஷம். அவங்க வாத்தி நம்பாதண்ணா. ஏன் நான் தவறு செய்வேனா? தவறு செய்திருக்கியே என்னால பாத்தனே இந்த தெய்வமே என்ன பாத்துக்க முடியாதா? ஏய் இவரே இல்லடா அவர் என்னாச்சு? அந்த குடும்பத்துல பத்தினாடி விட்டுங்கிறான். அண்ணி என்பவள் யாரு? ரெட்டெடுத்து தாய். தாய்க்கு சமம். தாயா நினைக்க வேண்டியவள தரங்கெட்டு போய் தாரமா நினைக்கிறாயே. தரங்கெட்டவ அவதான் தரங்கெட்டவ. அப்போ அண்ணி அவளுக்கு என்ன மரியாதை இருக்கு? மரியாதையா? நீ என்னடா மரியாதை கொடுக்குறவன்? மரியாதை நான் ஒத்தா போறேன் அவளுக்கு. ஏய் படங்க அயல்நாட்டுல படிக்கிட்டு போனோம். ஆமா ஒன்னா தானே போனோம். உண்மைதான். ஒன்னா தானே படிச்சோம். ஒன்னதான் படிச்சோம். ஆனா என்னை விட அதிகமா படிச்சாரு. ஓராண்டு படித்தது நீங்கள், 3 ஆண்டு காலம் படித்து விட்டு தாய்க்கு வந்தவன். தம்பி படிச்சாலும் எனக்கு பெருமை. வருங்காலத்துக்கு நாட்டு மாமன்னார் உனக்கு முடி சுட்டு பார்க்கலான்னு அண்ணன் நினைக்கிறாரு. ஏன்னா என்னை விட்டு 3 வருஷம் படிச்ச படிப்பு. 3 வருஷம் படிப்புல உனக்கு எந்த படிப்பை கத்து கொடுத்தாங்க? ஐயோ தெரியாது அண்ணா. வாய தரக்கூடாது நீ போடாது. என்ன தம்பி நான் கோத்தான்றீங்க? போடா அவன் அப்படித்தான் பாவன். தங்கச்சியை கூட கோத்தான்னு கேட்டான் போயிருக்கு. ஏய் உனக்கு என்னடா மரியாதை? உன்னை நல்லவன் இருக்கனே. ஆனா பாவி நன்றி கட்டவனே உன்னை வீட்டுக்கு ரெண்டு செய்து நான் என்ன செய்வேனா? டேய் அது வேற. படிப்பு நல்லபடி முடிந்து விட்டது. திருமண வயசு ஆகி போச்சு. அண்ணா எனக்கு திருமணம் செய்துவேனே. ஏன்கிட்ட சொல்ல வேணாம். ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா என் குழந்தை நாடு போய் சந்தில பொந்துல பூந்தாச்சு நல்ல ஒரு பொண்ணு சந்தில பொந்துல இருப்பாங்க பொண்ணுங்க. ஏங்க அதாவது கையில வெண்ணி வச்சு யாரும் ஊர் ஊரா சுத்துவாங்களா? என் ஒண்ணு சுத்தி போடுறேன். என் கூட போறா தங்கச்சி. ஆமா என் செல்லம். ஆமா என் தங்கச்சி என் குழந்தை. என் தங்கச்சி நான் கட்டி வைக்கிறேன் குழந்தை இருக்கு. நானும் என் தங்கச்சி ஒரு நல்ல நாள் வந்தாக்கா வலி கேத்தனா இருக்கும். ஆமா ஏங்க ஒரு நல்லது கேட்டதுக்கு என் தங்கச்சி வெளியே போயிட்டா கூட அக்கா நீ இருக்கா அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டா கூட போயிட்டா கூட நான் செய்வேங்க அவனுக்கு. நான் செய்வேன் அவனுக்கு. ஆமா நீ எங்கன்னா வெளியே போயிட்டா கூட இவ செய்வா. சாப்பாடு சாப்பாடு செய்வா எல்லாம் செய்வா. தண்ணி காய வச்சு கொடுக்கறது சோப் போறது. பாத்தேடா அண்ணா அவகிட்ட ஒரு வார்த்தை அண்ணி எனக்கு திருமணம் செய்து சொன்னா அவங்க ஒண்ணு விட சித்தி போட்டு வச்சுக்கிறா. அழகான அழகு அப்படி ஒரு அழகு. இவனை பார்த்தா அவளை பார்க்க முடியாது. பேர் தாச்சாயின்னு பேரு. என்னட்டு பேர் இருக்கும்? வராங்க ஒரு பொண்ணு எனக்கு கட்சிட்டு வரலாம். சத்தியமா வருத்தமா மாலை போட்டே இருப்பேன் நானு. ஆமாண்டா இந்த மாதிரி தேவதை கிடைக்குது பாத்தியா. நான் குத்து வச்சு இவளையே இந்த லட்சணம் அவ எந்த லட்சணமோ. இவங்களையே தமிழ்நாடு பூரா பேசுறாங்க. ஆமா உன்னை இவங்க தங்கச்சி கட்டின்னு இருந்தா மாநிலம் இவனை பத்தி தெரியாத தர இவனை குறை சொல்லுவாங்க. தெரிஞ்சவங்க யாருமே இந்த உலகத்தை குறை சொல்ல முடியாது. இவனை எல்லாமே யாரும் வாய்ச்சவங்க எல்லாருமே. ஆமாடா அது விட நம்ம இருவரும் ஒரே குடும்ப பெண் எடுத்து வச்சுக்கோ. உனக்கு சண்டை வந்துருக்காது. அக்கா தங்கச்சி அவரும் சண்டை வந்துருக்காது. நம்ம ஒற்றுமையா இருக்கலாம். அண்ணன் தம்பின்னு பார்க்க மாட்டாங்க. அப்படி செல்லம் பெண்களை கண்டாலே தெய்வமா நினைக்கணும். ஆமா இவன் நினைக்க மாட்டான் அம்மா. அப்பாவுக்கு சமங்க உன் குணம் எல்லாரும் வராது. என்ன பண்ணிட்டு என்னடா என்னவோ பண்ணிட்டுக்கிறான். அண்ணா நான் எந்த தவறு செய்யல. போனாங்க வாங்க அவன் என்னவா பண்ணா அப்படியா? சரி தாயா நடிக்க தரகட்டு தாரவாணி செல்லமா அவன் தம்பி அவன் யாரும் நான் யாரோ. அதான் என்ன செய்யறா கை நீட்டு வார்த்தை அப்படி இல்லடி. அம்ல அப்படி இல்ல அமுலு அப்படி இல்ல அமுலு எல்லாம் கத்து கொடுறாங்க. கத்து கொடுறேன் ஜாட்டி பிடிக்கிறதுக்கான கத்து கொடுத்துங்கிறேன். அவன் கடை கூட்டு பையன் நாலு செவடியானோ நல்ல பண்ணுவான். அவன் குடும்பம் செவடியா குடும்பம் என் குடும்பமா
உன் குடும்பம் தானே தேவடியா குடும்பம். ஆம்பளை ஜாடி பிடிச்சிங்கம்மா இந்த தண்டு பிடிச்சிங்க பிடிச்சிங்க தண்டை குடிக்கணும் முதல்ல குடி. மறக்க கூடாது நாலு அடி அடிச்சுருந்தா நல்லா இருந்திருக்கேன். என்னை அடி சொன்ன எப்போது தாயார் நினைக்க தலைகிழமை தர நினைச்சானோ அவன் என் தம்பி கிடையாது. ஏய் வாடாங்க குண்டை வீட்டுக்கு நன்றி சே நாயே தங்கமான தங்கச்சி நாம் நினைச்சிருந்தோம். அப்படி தங்கச்சி நம்ம துரோகம் செஞ்ச தங்கச்சி செத்துதான் நினைச்சேன். இப்ப நான் சொல்றேன் என் தம்பி நீ செத்து அண்ணா நீரா அண்ணா நீங்க சாவுங்கடா தேவடியா பசங்க செத்துப்பாங்க. நீ எந்திரினா பிரயோஜனம். நீ செத்துப்போ. நான் செத்து போட்டா கூட பண்ணாரா ஏய் நீ கொடுக்கலன்னா அவன் கொடுக்கல போயேன்டா சொத்து பண்ணேன். ஆமாமா நீ இல்லைன்னா கூட இங்க வரும் போடா. நீ இல்லைன்னா அதிகமா வருமா? என் கையால் தானே உனக்கு சாவு. எப்போது அண்ணனுக்கு துரோகம் செஞ்சது அண்ணன் மனைவி தாமனை நினைச்சாயோ எனக்கு உனக்கு எனக்கு அந்த உறவு கிடையாது. நம்பி இல்ல அண்ணா செத்துட்டேன். சொல்லட்டுமாடா இனிமே என் நாட்டுல இருக்கக்கூடாது அண்ணா. உறவு சொல்ல இந்த உலகத்துல உனக்கு யாருமே கிடையாதுண்ணா. நான் நினைச்சேன் உங்க கருத்தால சாக துரோகி நானே துரோகிடா. அண்ணா இனிமே நீ யாரோ நான் யாரோ என் முகத்துல நோய் கூடாது அண்ணா. ஏன்னா என் முகத்துல தகுதி நான் பையா செத்து போறா செத்து போறா. தளபதியாரே நீங்களாவது அண்ணன் எடுத்து கூறியிருக்க கூடாதா? என்னன்னு எடுத்து தவறு செய்திருக்க மாட்டார் என்று படிக்கிறா காலேஜ் படிக்கிறியா? அருமையான வார்த்தை பேசுறேன். சூப்பர். நாடகம் நிஜம் கிடையாது. இதோ இருக்கிறாள் இவள் யார் தெரியுமா? என் அண்ணனுடைய வருங்கால மனைவி. காதலியா? அவ என்னுடைய காதலிடா. உன்னுடைய காதலியை என் அண்ணனுக்கு கூட்டி கொடுக்க காரணம் என்ன இருக்குது? காரணத்தை கூறுங்கள். அப்பா எங்க போய்கிறான்? காசி யாத்திரை சென்று வைக்கிறார். வருவானா? வருவார் என்று நினைக்கின்றேன். வரமாட்டானா? வரமாட்டா. என்ன போற வழியில போன வாங்க ஆளு வச்சு போட்டோம் அப்பன. ஆமாடா. சரியாரா பாவி. உனக்கு என்னடா தியாகத்தை செய்தோம்? அள்ளி நில்லி பேசு கிட்ட வராத. கைத்து திரும்பிடா. வீட்டுக்கு ரெண்டங்க. இப்ப நீ குற்றவாளி. நான் குற்றவாளியா? வேற என்ன? நிரபராதி. யார் சொன்னது? ஆண்டவன். ஆண்டவன் கிடக்குற ஆண்டவன் மண்ணாங்கட்டி ஆண்டவன் உன் அண்ணனே சொல்லிட்டான் நாட்டுக்கு அரசன். புரியுதா? நீ குற்றவாளிதான். ஆமா உன் தங்கச்சி முத்தழகி என்னன்னா பாடசாலைக்கு சென்றா ஆண்டவனுடைய புகைப்படம் இருந்தது. அவருடைய புத்தகத்தில் 3 மாத கருவுற்று இருந்தார். நான் தான் அடுத்து நாடு கடத்தி விட்டேன். அப்படியா? ஆமா. அவள் ஒரு உத்தமியா பத்தினியா? அந்த பாட புத்தகத்தில் வேறு ஒரு போட்டோ வச்சு ஆடவ போட்டோ நான் தான்டா. அடா சதிகார பாவி, உங்களுக்கு நான் என்னடா துரோகத்தை செய்தோம்? சொல்றேன். அயல்நாடு பானே ஏன் பாதியிலே விட்டு வந்த? அழைப்பு வந்தது. படிப்பை நிறுத்திவிட்டு தாயகம் வந்து விட்டேன். அந்த மொட்டை கடிதாசி போட்டது யாரு தெரியுமா? அதுவும் ஐயா தான். அடா பாவி, என் வாழ்க்கையே சீரழித்து விட்டாய் என சதிகாரா. இதற்கெல்லாம் காரணம் உனக்கு தெரியணும். ஆரம்பத்தில் உன்னுடைய அண்ணன் படிப்பை முடித்துவிட்டு தாயகம் திரும்பினான் அல்லவா? நாட்டுக்கு மணிமுடி சூட வேண்டும் என்று உன்னுடைய தந்தை ஆசைப்பட்டார். என்னுடைய கரத்தால் நான் மணிமுடி சூட்ட போது மண்ணை என்ன உரைத்தான் தெரியுமா? கல்லிலும் முள்ளிலும் மேரிக்கும் செருப்புக்கு சமமானவன். உன் கரத்தால் மணிமுடி சூண்டா நான் ஏற்றுக்கணுமான்னா செருப்பினுடைய சிறப்பு பார்த்து எவ்வளவு வேலை செஞ்சிச்சு. என்னங்க தளபதியாரே, உன் வாழ்க்கையில நீ நல்லவனை பார்த்திருப்ப, ஏன் கெட்டவனை கூட பார்த்திருப்ப. என்ன மாதிரி கேடு கெட்டவன் நீ இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டேன். இனி ஈவு, இரக்கம், நீதி, நேர்மை, பஞ்சமா, பாதகம், படோபகரம் எதுவுமே எங்களிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. செல்லம் எனக்கு வா சொல்லுங்க.
ஆம்பளை ஆம்பளை அடிச்சோம்னா நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. ஆம்பளை ஆச்சுக்கன்னா நல்லா இருக்குமா? பொம்பளை கையால அடி வாங்கினாதான் பாக்குறவங்களும் கொஞ்சம் அவனுக்கு ஈனமான சொரணம் எதனா இருக்குதா பாக்கலாம். அவன் அடின்னு அடித்து இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது. அவன் வந்த வழியில போயினே இருக்கணும். சீக்கிரம் முடிச்சுட்டு வா, நான் உன்னை எதிர்பார்க்கிறேன்.